ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ வந்து செகண்ட் வீடியோ போடுறேன் யூடியூப்பில். ரொம்ப நாள் கழித்து தான் போடுறேன். இது வந்து அந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் இஷ்யூ போயிட்டுருக்குல்ல, அந்த 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 இஷ்யூ பற்றி ரொம்ப நாள் முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஹைகோர்ட் கொடுத்த டிசிஷன் வந்து இப்போது அதுக்கு அகேன்ஸ்டாக நிறைய பேர் பேசும்போது வந்து ஏன் அப்படியே பேசல அப்படின்னா வந்து எந்த சைடு எடுத்து பேசுறது அப்படின்னு சொல்லி தெரியாதபோது நம்ம வந்து அதுக்கு பின்னாடி ஒரு இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா அதை எடுத்து பேசலாம் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இதுக்கு சப்போர்ட் பண்ணுறதா அகேன்ஸ்ட் பண்ணுறதா அப்படின்னு சொல்லி ஒரு சைடு எடுக்க முடியாது. ஏன்னா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூ. ஏன்னா இப்போ நீயானால ட்ரெண்டிங்காக அந்த போன கான்ட்ரவர்சியுமே பார்த்திங்கன்னா வந்து சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ஒரு ரீசன் இருந்தாலுமே பட் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து தப்பாக இருந்தது. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஏன் நைட்டு 11 மணிக்கு மேலே ரோட்டில் தனியாக நடந்து போகிறீங்க, அது நாயோட டைம் அப்படின்னு சொல்லும்போது அது தப்பு. யார் நம்ம ரோட்டில் நம்ம நடந்து போகும்போது நாய் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 11 மணிக்கு மேலே போகக்கூடாது அப்படின்றதில்ல. அதே மாதிரி வந்து அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிறதுக்கு வந்து நம்மளுக்கும் வந்து இந்த ரைட்ஸ் இல்லை. பட் அதனால் காசஸ் வருது அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம அஃபெக்ட் ஆகிறோம் டே டு டே லைஃப்பில் அப்படின்னு சொல்லும்போது பர்சனலாக எல்லாருமே அஃபெக்ட் ஆகலாம். இப்போ நடந்து போகும்போது ஸ்கூல் சின்ன பசங்க துரத்திட்டு போகிறது, இல்லை அதுங்க போய்ட்டு வேறு எங்கேயோ வேறு ஃபுட்ஸை சாப்பிட்டு அது மூலயமா அது எப்போ பைட் பண்ணுதோ அதுக்கப்புறம் வந்து ரேபிஸ் பரவுது. ஏன்னா ரேபிஸ் ஒன்ஸ் வந்துட்டால் அது வந்து நம்ம ஹெல்த்துக்கு வந்து கேரண்டி கிடையாது இல்லையா? ஸோ அதுலேயுமே நிறைய இஷ்யூஸ் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்ற மாதிரி யோசிக்கலாம் அப்படின்னா, அவங்க நீயானாலே சொன்ன மாதிரி நான் பார்த்த அந்த எபிசோட்லேயே சொன்ன மாதிரி அதுங்களுக்கும் ஒரு இடம், அந்த இடத்துல வந்து அதுங்களை ஐசோலேட் பண்ணிவிட்டு இப்போது ஜூவில் அனிமல்ஸ் எப்படி வச்சுருக்காங்க இல்லையா, எலிஃபண்ட்டு ஸ்னேக்ஸுக்குன்னு தனித்தனி இடம் இருக்கிற மாதிரி அதுங்களை வந்து ஒரு இடத்துல வச்சுட்டு அங்கே போய் கேர்டேக்கர் பண்ணுறவங்க போய் பார்க்கலாம். இல்லைன்னா வந்து ஃபண்ட் மாதிரி கலெக்ட் பண்ணிக்கிட்டு அங்கே அதை வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற மாதிரி கவர்மெண்ட் செட்டப் பண்ணலாம் அப்படின்றது. ஏன்னா அவங்க சொல்கிறாங்க அதே மாதிரி இப்போ ஃபாரின்ஸ்லாம் போய் பார்த்திங்கன்னா எங்கேயுமே வந்து ஸ்ட்ரீட் டாக்ஸ் இருக்காது. அதனால் வந்து இஷ்யூஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுக்கு அப்போஸ் பண்ணவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து நீங்கள் நாயை ஒழிச்சிட்டிங்கன்னா அடுத்து ரேபிட் ஒழிச்சிட்டிங்கன்னா அந்த மாதிரி அடுத்த ஸ்பீசிஸ் வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னா அதை நம்ம எதுவுமே பண்ண முடியாது. அப்படி தான் கழுகு இருக்கும்போது சொன்னாங்க, மற்ற அனிமல்ஸ் இருக்கும்போது சொன்னாங்க. ஸோ இப்போ டெத் கவுண்ட் அதிகமாகிட்டே வருது, நிறைய ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாகிட்டே வருது, நிறைய டிசீஸ் அதிகமாகிட்டே வருதுன்னும்போது அது ரொம்ப சிவியராக அஃபெக்ட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. இப்போ கவுண்ட் வந்து அதிகமாக ஆகிட்டே இருக்குது, நிறைய பேர் வந்து அஃபெக்ட் ஆகிறாங்க டே டு டே. நான் சொல்கிறது திடீர்னு வண்டியில் போகும்போது திடீர்னு ஒரு செகண்ட் நம்மளுக்கு குறுக்க வந்ததுன்னா பிரேக் போடுறது டைம் இருக்காது, எதுவுமே பண்ண முடியாது. ஸோ ஆக்சிடென்ட் ஆகி நம்மளுக்கு வெளியடிப்பட்டு ஓகேனா சரியாயிடலாம். பட் டெத் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஒன்று நம்ம ஏதோ ஒரு 3 நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்க்கும்போது 26 வயசு ஒருத்தர் வந்து ரோட்டில் போயிட்டுருக்காரு, ஒரு 25-30 கூட போயிருக்க மாட்டார், பின்னாடி இருந்து ஒரு டெம்போ வந்து நாய் குறுக்கு வந்து இறந்துட்டார், ஆன் ஸ்பாட்லேயே இறந்துட்டார். அவர் ஹெல்மெட் போடல மேபி, ஆனால் ஹெல்மெட் போட்டிருந்தாலும் அது எப்படி இருந்திருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ இதுக்கு வந்து ஒரு சைடாக எடுத்து பேசுகிறது வந்து ரொம்ப சென்சிட்டிவான இஷ்யூன்னும் போது இது கரெக்டாக வந்து அந்த கோர்ட் டிசிஷனே எனக்கு வந்து ஓகே அப்படின்னு சொல்லி என் சைடு வந்து தோணுது. இது இல்லாமல் வந்து வேறு என்ன பார்க்கலாம் அப்படின்னா வந்து அதுங்களை வந்து அந்த ஏபிசி மெத்தட் இருக்குல்ல, அந்த ஏபிசி மெத்தடை வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது ஸோ மேபி கொஞ்சம் ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படின்றது வந்து டிசீசஸ் வந்து குறையும் அப்படின்றது மெயின் அப்ஜெக்ஷனாக இருக்கும் அதில். ஸோ இதில் உங்களோட தாட்ஸ் என்ன அப்படின்றது வந்து சொல்லுங்கள். வேறு இதில் ஏதோ பேசுறதுக்கு வந்து இது வந்து லேட்டாக பேசுகிறது ஏன் அப்படின்னா வந்து நாயை பிடிக்கும், நாய் வளர்க்கணும்னு நினைப்போம். ஆனால் வந்து நாயினால் அஃபெக்டும் ஆகிறோன்னா நம்மளால் வந்து அந்த சைடு சப்போர்ட்டும் பண்ண முடியாது, இந்த சைடு அப்போஸும் பண்ண முடியாதுன்னும் போது ஸோ இது கரெக்டு அப்படின்னு சொல்லி பார்த்து பேச முடியல. அதனால தான் வந்து இதை வந்து கொஞ்சம் லேட்டாக பேசுகிறது. இதுக்கு வேறு என்ன ஐடியா இருக்கலாம் அப்படின்றதுனா வேறு கண்ட்ரீஸில் வேறு மெத்தட் ஃபாலோ பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு அடாப்ட் பண்ணிட்டு கூட போய் வளர்க்கலாம் வீட்டில் ஸ்ட்ரீட் டாக்ஸ். இப்போ நான் சின்ன வயசில் இருக்கும்போது வளர்த்து நீங்கள் அதை குட்டிகள் எடுத்துகிட்டு போய் வளர்த்திங்கன்னா அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணால் அதுவுமே ஒரு நல்ல ஐடியா. ஸோ அவ்வளோதான்.